அதிலே அவர் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளைத்தான் நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இஸ்ரேல் தன்னுடைய அனைத்து கட்டுப்பாடுகளையும் அனைத்து ரெட் லைன்களையும் சிகப்பு கோடுகளையும் தாண்டி விட்டது என்று முதன்மையாக ஹசன் நஸ்ருல்லா தன்னுடைய பேச்சிலே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த எதிர்பாராத தாக்குதலை பொறுத்தவரையில இது எங்களுக்கு ஒரு பெரிய பலத்த பாதுகாப்பு அடிதான், ஒரு அடியும் பின்னோக்கி வைக்க மாட்டோம், கண்டிப்பாக பதிலடி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீது மேக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நம்முடைய முதலாவது வீடியோவில் இன்றைய தினம் 349வது நாளாக காசாவில் நடந்து வரக்கூடிய சண்டைகள், காசாவில் நடந்து வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை முதன்மையாக ஒரு வீடியோவாக பார்ட் 1 இன்றைக்கு ஒரு வீடியோவை பகிர்ந்திருக்கிறோம். இரண்டாவது பார்ட் 2 இன்றைய இந்த வீடியோவை நீங்கள் கவனிக்க முடியும். இதிலேயும் குறிப்பாக இன்றைக்கு நடந்து வரக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை நாம் பேசுகிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் லெபனானுக்கும் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடந்து வரக்கூடிய மிகப்பெரிய மோதல்கள் தற்போது பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக லெபனானிய போராளி குழுக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் நஸ்ருல்லா இன்றைக்கு வீடியோ காட்சி ஊடாக லெபனானிய மக்களுக்கும் சர்வதேசத்திற்கும் பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளை பின்னால் மொழிபெயர்ப்பை பார்க்க இருக்கிறார். அதே நேரத்தில் அதற்கு முன்பதாக காசாவிலே இன்றைக்கு இதுவரைக்கும் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் காசாவிலே காசாவின் பல பகுதிகளிலும் பாரிய தாக்குதல்கள் நடந்து வருவதாக அல் ஜசீராவினுடைய காசாவின் செய்தியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் என்கிற செய்தியை அல் ஜசீரா லைவாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக காசாவிலே இருதரப்பு மோதல்கள் அதிகரித்திருக்கின்றன என்கிற செய்திகளை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் காசா முழுவதும் பாரிய சண்டைகள் உச்சம் தொட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். மகாசி அகதிகள் முகாம் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதலில் ஒரு கார் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. காரில் பயணித்த அத்தனை சகோதரர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு நெட்சாரிம் காரிடோர் என்று சொல்லக்கூடிய வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி இஸ்ரேலிய போர்சஸ் அந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பாங்க. 2005 அந்த இடத்துல இருந்து இஸ்ரேல் வெளியேறி இருந்தது. மீண்டும் அதே இடத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் இருந்த பாலஸ்தீன நபர் ஒருவரை, ஒரு சகோதரர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் ஜெய்தூன் சுற்றுப்புறத்தில் ஜெய்தூன் பகுதிகளிலையும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு காசா பகுதிகளிலையும் தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ரஃபா நகரில் கடுமையான எதிர்வினை தாக்குதல்கள், பதிலடி தாக்குதல்கள் நடந்து வருகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் பல வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வீடியோக்களில் நேரடியாக தரைவழி தாக்குதல்கள் அதிகமாக நடைபெற்று வருகிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. குறித்த வீடியோக்களை அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே நீங்கள் சென்று பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு அதை இதில் ஒளிபரப்ப முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அல் ஜசீராவின் அரபு பக்கத்தில் சென்று அந்த வீடியோக்களை நீங்கள் பார்வையிட முடியும். இதே நேரத்தில் இந்த தாக்குதல்களில் தொடர்ந்து பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் விடாப்பிடியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஜபாலியாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் இன்றைக்கு இரண்டாம் முறையாக 7 சகோதரர்கள் மீண்டும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படி தொடர்ந்த தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தின் சார்பாக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் என்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் இதுவரைக்கும் முழுமையாக வெளியாகவில்லை. அது வெளியாகிற போது உங்களோடு அதனையும் நாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் நடக்கக்கூடிய சம்பவங்களின் காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வாகனங்கள் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கபாதியா என்கிற பகுதிகளை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஜெனினுக்கு அருகாமையில் தான் கபாதியா என்கிற பகுதி இருக்கிறது. இந்த பகுதிகளை முற்றுகையிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அங்கிருக்கக்கூடியவர்களை கைது செய்கிற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக மேற்கு கரையிலே நடக்கிற விவகாரங்களை வஃபா நியூஸ் ஏஜென்சி ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள்.
அதிலே 10 பஸ்கள்ல அங்கே இருந்த ஒரு பாடசாலையினுடைய மாணவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த பாடசாலையை அவங்க முற்றுகையிட்டு கடுமையான தர்ம சங்கடத்தை உண்டாக்கி இருந்தார்கள். அவர்களிடம் இருந்து தற்போது அந்த மாணவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 1200 குழந்தைகள் குறித்த பாடசாலையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அத்தனை பேரும் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள், எந்த விதமான ஆபத்துகளும் இல்லாமல். ஆனால் கபாதியா பகுதி முற்றுமுழுதாக தற்போது முற்றுகையிடப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், லெபனான்ல கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய செய்திகளை நாம் ஏற்கனவே தனி வீடியோவாகவும் போட்டிருக்கிறோம். அதில் நீங்க பார்த்திருப்பீங்க, லெபனான் பகுதிகளில் அவர்களுடைய லெபனானிய போராளி குழுக்கள் பயன்படுத்தி வந்த பேஜர்கள் என்கிற தொழில்நுட்ப பயன்பாட்டு பொருட்கள் வெடித்து சிதறி இருக்கிறது. அவருடைய வாக்கி டாக்கிகள் வெடித்து சிதறி இருக்கிறது. லேப்டாப்புகள், செல்போன்கள் வரைக்கும் வெடித்து சிதறி இருக்கிறது. இதை தாண்டி நிறைய பேர் கார் பேட்டரி, அந்த பேட்டரி, இந்த பேட்டரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவுதான் வெடித்து சிதறிய பகுதிகளாக இருக்கிறது. 4000 பேஜர்கள் வெடித்து சிதறி இருக்கிறது. இதை செய்தது இஸ்ரேல் தான் என்பதை திரும்ப திரும்ப லெபனான், குறிப்பாக லெபனானுடைய போராளி குழுக்கள் சொல்லி வருகிறார்கள். இஸ்ரேல் இது தொடர்பில் இதுவரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கிறது. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு நாசகார வேலையை செஞ்சு அவங்க வாய் திறக்க மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். ஏற்கனவே ஈரானுக்குள் வைத்து பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய முன்னாள் தலைவராக செயல்பட்ட, அதே நேரத்தில் முன்னாள் பாலஸ்தீனத்தின் பிரதமராக செயல்பட்ட இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய கொலைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை. ஆனால் கொலை செய்தது அவர்கள் என்பது உலகத்திற்கே தெரிந்தாலும் அதை நாங்கள் தான் செய்தோம் என்று அவர்கள் இதுவரைக்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. காரணம், அப்படி அவர்கள் ஒப்புக்கொள்வது சர்வதேச மட்டத்தில் அவர்களுக்கு சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இதே நேரத்தில் லெபனானுக்குள் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவத்திலையும் நாங்கள் தான் இதை செய்தோம் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டால், அந்த பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்ட பேஜர்களை செய்த நிறுவனங்களில் இருந்து அத்தனை நிறுவனங்களுக்கும் சிக்கல் வருங்கிற காரணத்தினால தான் அவர்கள் அதை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் சற்று முன்னால் லெபனானுடைய போராளி குழுக்களுடைய தலைவராக செயல்படுகிற ஹசன் நஸ்ருல்லா அவர்களுடைய தொலைக்காட்சி, குறிப்பாக மையாதீன் தொலைக்காட்சியில் ஒரு பாரிய உரையை ஆற்றியிருக்கிறார். அந்த உரையினுடைய செய்திகளை இன்றைக்கு பல சர்வதேச ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றன. இவர்தான் ஹசன் நஸ்ருல்லா. இவர் ஆற்றிய உரைதான் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே அவர் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளை தான் நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இஸ்ரேல் தன்னுடைய அனைத்து கட்டுப்பாடுகளையும், அனைத்து ரெட் லைன்களையும், சிகப்பு கோடுகளையும் தாண்டி விட்டது என்று முதன்மையாக ஹசன் நஸ்ருல்லா தன்னுடைய பேச்சிலே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விடுத்தது மட்டுமல்லாமல் மருத்துவமனைகள், மருந்தகங்கள், அதே போன்று சந்தைகள், வர்த்தக கடைகள், குடியிருப்புகள், தனியார் வாகனங்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இருக்கும் பொது சாலைகளில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேல். அது மட்டுமல்லாமல் இதெல்லாம் வளமையான தாக்குதல்களையும் சேர்த்து தான் அவர் சுட்டிக்காட்டுறாரு. இந்த தாக்குதல்களில் ஊடாக அனைத்து சிகப்பு கோடுகளையும் இஸ்ரேல் தாண்டி விட்டது என்று சொல்கிறார் ஹசன் நஸ்ருல்லா. குறிப்பாக லெபனானுடைய எல்லை, இஸ்ரேலுடைய லெபனானுடைய எல்லையில் இஸ்ரேல் படைகள் அவர்களுடைய தரப்புக்கு கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தரைப்படையும் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்று முழுவதும் லெபனான்ல இருந்து இஸ்ரேலை நோக்கி பாரிய தாக்குதல்களும் நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ், இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹசன் நஸ்ருல்லா இந்த உரையை ஆற்றிக் கொண்டிருந்தார். அவர் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதே லெபனானுடைய தெற்கு வான் பகுதிகளில் இஸ்ரேலுடைய F-35 விமானங்கள் பறந்தன என்கிற செய்திகளையும் அங்கிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அது ஒரு மிரட்டலுக்காக நாங்கள் இருக்கிறோங்கிற காட்டுறதுக்காக அவர் உரையாற்றி கொண்டிருக்கும் போதே அது பறந்ததாக சொல்லப்படுகிறது. பொதுவாக ஒன்று புரிஞ்சுக்கிறனும், அதை இஸ்ரேல் எப்படி எடுத்துக்கிடுச்சுன்னு தெரியல. ஹசன் நஸ்ருல்லா பொறுத்தவரை அவர் லைவாக இதை பேசல, அவர் எங்கேயோ ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டை தான் அவர் வந்து பேசியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதே நேரத்தில் இந்த பேச்சில் அவர் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டியிருக்கிறார். என்னன்னா, இஸ்ரேல் நேரடியாக இந்த தாக்குதல்கள் மூலமாக பயங்கரவாத செயலை தன்னுடைய போர் அறிவிப்பாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த போர் அறிவிப்பு என்று நாங்கள் இதை புரிந்து கொள்கிறோம் என்று ஹசன் நஸ்ருல்லா சொல்கிறார். போர் அறிவிப்புனா இவ்வளவு நாளா போர் தானே நடக்குதுன்னு நினைப்பீங்க. போர் தான் நடக்குது. பட் என்னன்னா, இவங்க எல்லை தாண்டி தாக்குதல் நடத்துறாங்க, அவங்களும் எல்லை தாண்டி தாக்குதல் நடத்துறாங்க. அபிஷியலாக லெபனானோடு வார் என்று சொல்லி இஸ்ரேல் எந்த வாரையும் செய்யவில்லை. ஆனா அப்பல இருந்து ஹசன் நஸ்ருல்லா தலைமையிலான லெபனானிய குழு என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்கன்னா, அபிஷியலாக ஒரு யுத்தத்தை அறிவிச்சிட்டு வாங்கங்கறாங்க. அது ஏன் அபிஷியலான ஒரு யுத்தத்தை அறிவிச்சிட்டு வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னு சொன்னா, வடக்கு இஸ்ரேலுடைய பகுதிகளை ஆல்ரெடி லெபனானிய போராளி குழுக்கள் கண்ட்ரோல்ல
வச்சுக்கிட்டு இருக்காங்க, கண்ட்ரோல்ல சொன்னா அங்கு யாருமே இஸ்ரேலை சேர்ந்த பொதுமக்கள் யாருமே கிடையாது. எனி டைம் அட்டாக் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நேரடி வார், ஒன் டு ஒன் வார் நடந்தால்தான் சமாதான பேச்சு என்று எப்படி அவங்க பாலஸ்தீன சுதந்திர அமைப்புகளோடு ஒரு பீஸ் டாக் நடத்துறாங்களோ அப்படி ஒரு பீஸ் டாக்கு வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னு சொன்னா தான் உங்க பகுதிகளில் இதையெல்லாம் நாங்கள் பிடிச்சிருக்கிறோம், எனவே அது எங்களுடைய பகுதி என்று இவங்க உரிமை கொண்டாட முடியும். அப்படி இல்லாமல் திடீரென்று காசா போர் நின்றுடுச்சுன்னா இந்த இவங்க பிடிச்சி வச்சிருக்கிற பகுதிகளில் இருந்தும் அங்க இருக்கக்கூடிய லெபனானிய போராளி குழுக்கள் விட்ராவாக வேண்டி வரும். அதனால தான் அவங்க நேரடி ஒரு யுத்தத்துக்கு வர சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுதான் அமெரிக்கா நீ ஒரு ஒன் டு ஒன் வாருக்கு போயிடாத என்று சொல்லி இஸ்ரேலுக்கு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நெத்தனியாகுவை பொறுத்தவரையில் அவர் எப்படிப்பட்ட ஒரு கிறுக்கு பையங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக அவர் ஒரு நேரடி யுத்தத்திற்கு வருவதற்கு தயாராகி இருக்கிறார். அதனால தான் அவருடைய ஆட்களை கொண்டு வந்து குவிச்சிருக்கிறாருங்கிறது தெரியுது. இன்றைக்கு பேசிய ஹசன் நசூர்தா நிறைய செய்திகளை சொல்றாரு. உதாரணமாக பேஜர்கள் அத்தனையும் செயல்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக தான் அதை பயன்படுத்தி வந்தோம். இப்பொழுது அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதுனால அனைத்து பேஜர்களையும் நாங்கள் கை எடுத்துட்டோம், அத்தனையும் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது, ஆஃப் செய்யப்பட்டு குடோன்ல போட்டு வச்சுட்டோம், அதை நாங்கள் பயன்படுத்த போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில மணி நேரங்களுக்குள்ளாக ஆயிரக்கணக்கான லெபனானிய மக்களை கொல்வதற்கு தான் அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். எனவே அவையெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது. 4000 மீது தான் அவர்கள் தாக்குதல் நடத்த முடிந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா பேஜர்களை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்களில் எல்லோரும் பயன்படுத்துகிறதாக சொல்லப்படுகிறது. எல்லா இடங்களிலும் பேஜர்களை தான் அங்கே பயன்படுத்தி வர்றதா சொல்லப்படுது. எனவே இவங்க அட்டாக் பண்ணினது கரெக்டான அட்டாக்காக முடிந்திருந்தால் கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள். எனவே அதை நாங்கள் தவிர்த்திருக்கிறோம் என்கிறார் ஹசன் நசூர்தா. அதே நேரத்தில் இந்த எதிர்பாராத தாக்குதலை பொறுத்தவரையில் இது எங்களுக்கு ஒரு பெரிய பலத்த பாதுகாப்பு அடிதான் என்று பகிரங்கமாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஹசன் நசூர்தா. நாங்கள் இதை மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, எங்களுடைய பாதுகாப்பில் இது பெரிய ஒரு அடியாகத்தான் விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன தொடர்ந்து என்ன சொல்றாருண்டா, ஆனால் நாங்கள் ஒருபோதும் மண்டியிட்டதில்லை, மண்டியிட போவதும் இல்லை, மண்டியிடுகிற தேவையும் எங்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாரு. அமெரிக்கா அதே நேரத்தில் மற்ற பெரிய வல்லரசுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு துணையாக இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் அவங்க தாக்குதல் நடத்துவாங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாத விஷயமும் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால தான் அவரை கடந்த 6 மாதங்களுக்கு முன்பதாக ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்த வேணாம் என்று சொல்லி ஹசன் நசூர்தா உத்தரவிட்டிருந்தார். அதுக்கு பதிலாகத்தான் இந்த பேஜர்கள் கொண்டு வரப்பட்டது. அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு. இப்படியெல்லாம் நடக்கும்ன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாம இல்லை, தெரிஞ்சதுனால தான் நாங்கள் ஆல்ரெடி அப்படி செஞ்சிருந்தோம். ஆனால் தற்போது நாங்கள் எடுத்த மாற்று தீர்வுக்கும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார். எனவே இதையெல்லாம் நாங்கள் எதிர்கொள்ள தயார் இல்லைன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. யுத்தம் என்று வந்துட்டா ஏற்றத்தாழ்வுகள் இருப்பது சகஜமானது. அவங்க ஜெயிப்பாங்க, நாங்க ஜெயிப்போம், நாங்க தோப்போம், அவங்க தோப்பாங்க, இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் என்று சொல்லிட்டு இந்த அடி எவ்வளவு பெரிய அடியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வலிமையான அடியாக இருந்தாலும் சரி, எங்களை உங்களால் உடைக்கவே முடியாது. இதை விட பெரிய அடியெல்லாம் நாங்கள் கடந்த காலங்களில் வாங்கிட்டோம். ஆனால் இப்போ அதை விட ஸ்ட்ராங்காக நாங்கள் இருக்கிற நேரத்தில் இந்த அடி எங்களுக்கு பெருத்த அடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிர்பார்க்காத தாக்குதல் எங்களை முழங்காலுக்கு கீழாக மண்டியிட வைக்கவில்லை. நாங்கள் அப்படி முட்டுக்கால நிற்கிற அளவுக்குலாம் நீங்கள் எங்களை தாக்கிறல, அப்படி ஒன்று நடக்கவும் நடக்காது என்பதை நான் உண்மையாகவும் உறுதியாகவும் அறுதியிட்டு சொல்லுகிறேன் என்று லெபனானுடைய மக்களுக்கு அவர் சொல்லுகிற அதே நேரத்தில் இந்த தாக்குதல் இருந்து நாங்கள் நிறைய படிக்க வேண்டிய பாடம் இருக்கிறது, அதை கண்டிப்பாக நாங்கள் கற்றுக்கொள்வோம் என்கிறார் ஹசன் நசூருல்லா. அதே மாதிரி தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றார் என்று சொன்னா, இந்த விளைவுகள் எதுவாக இருந்தாலும், இந்த தாக்குதலுடைய விளைவு எப்படிப்பட்டதாக அமைந்தாலும் காசாவையும் பாலஸ்தீன மக்களையும் ஆதரித்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதில் ஒரு அடியும் பின்னோக்கி வைக்க மாட்டோம், கண்டிப்பாக பதிலடி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரிகளுக்கு ஒரு செய்தியை சொல்றாரு. இந்த பேஜர்களுக்கு அட்டாக் பண்ணிட்டோம்னு சொல்லி நீங்க வடக்கு இஸ்ரேல்ல அகதிகளாக வெளியேறி இருக்கிற 7 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, லெபனான்ல தெற்கு லெபனான் பகுதிகளில் இருந்து 1,20,000 பேர் அகதிகளாக வெளியேறி இருக்கிறார்கள். ஆனால் வடக்கு இஸ்ரேலில் இருந்து 7 லட்சம் பேர் அகதிகளாக வெளியேறி இருக்கிறார்கள். அப்படி வெளியேறி இருக்கக்கூடிய அகதிகளை இந்த பேஜர்களுக்கு அட்டாக் பண்ணிட்டோம்னு வடக்கு இஸ்ரேலில் திருப்பி வந்து குடியேறிடலாம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இனி ஜென்மத்தில் அது நடக்காதுன்றார். இனி ஜென்மத்தில் நீங்கள் வந்து இந்த குடியேற்றி திருப்பி அதே இடத்துல வாழலாம்னு நினைக்காதீங்க. வடக்கு இஸ்ரேல் நீ எங்கள்கிட்ட தாங்கிறாரு.
அந்த 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 கருத்துப்பட அவர் என்ன சொல்றாருன்னா, யாரையுமே நீங்க உள்ள உற்றக்கூடாது, விட்டீங்கன்னா நெருப்பு அடி கிடைக்கும்ங்கிறத மிக தெளிவாக இன்றைக்கு ஹசன் நஸ்ருல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த பேஜர்களுக்கு அட்டாக் பண்ண இது யாருக்குன்னா, அவர் பொதுவாக தான் பேசுறாரு, ஆனா இந்த பேச்சு குறிப்பா யாருக்குன்னு கேட்டா இந்த இந்த கூவுகிற குரூப்புக்கு, எல்லாம் காலி அடிச்சு தூக்கிட்டாங்க, இனி பாலஸ்தீனமும் கிடையாது, லெபனானும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இனி ஆல்மோஸ்ட் எல்லா டைம்லையும் இஸ்ரேல் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லாம ஒரு பதில சொல்றாரு. என்னன்னு சொன்னா, இந்த பேஜர் அட்டாக் வந்து எந்த வகையிலும் எங்களுடைய உட்கட்டமைப்பை தொடவே இல்லை. திட்ட தெளிவாக சொல்றாரு. பேஜர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது எங்களுடைய நார்மலாக இருக்கிற சோல்ஜர்ஸ்களுக்கு தான் கொடுத்திருக்கிறோமே தவிர வெடித்த எந்த ஒரு பேஜர்களையும் மூத்த அதிகாரிகள் யாரும் பயன்படுத்தவில்லை. அதனால எங்களுடைய மூத்த அதிகாரிகள், முக்கிய அதிகாரிகள், படையில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தளபதிகள் யாருக்கும் இதில் எந்த விதமான எந்த தாக்குதல்களும் நடத்தப்படவில்லை. எனவே இது எங்களுடைய கட்டளை மையத்தையோ கட்டுப்பாட்டு மையத்தையோ உட்கட்டமைப்பையோ பாதிக்கவே இல்லை என்று திட்ட தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக இன்றைக்கு அவர் சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி தெளிவாக இன்னொரு செய்தி என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த தாக்குதல்கள் எல்லாம் எங்களுடைய நம்பிக்கையையோ எங்களுடைய தயார் நிலையையோ அசைத்து கூட பார்க்க முடியாது. இது எங்களை மீண்டும் உறுதியாகவும் வலுவாகவும் பிடிவாதமாகவும் இருப்பதற்கு எங்களை உருவாக்கி இருக்கிறது. இன்னும் அடி பதிலடி கராராக இருக்க போகுதே தவிர நார்மலா எல்லாம் இருக்காது என்பதை சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரலாற்று வாய்ப்புங்கிறாரு. ஹிஸ்டாரிக்கல் சாய்ஸ் ஒன்று நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. காசாவையும் மேற்கு கரையிலையும் நீங்கள் யுத்தத்தை நிறுத்தாத வரைக்கும் நாங்கள் உங்கள் மீதான தாக்குதலை நிறுத்த மாட்டோம். தெற்கு லெபனானுக்குள்ள அவர் தெளிவா சொல்றாரு, லெபனானுடைய தெற்கு பகுதிகளுக்குள்ள நுழைவதற்கு இஸ்ரேல் முயற்சிக்கும் அடித்து சொல்றாரு. நாங்கள் வடக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், அதே நேரத்தில் தெற்கு லெபனானுக்கு உள்ள நுழையிறதுக்கு இஸ்ரேல் முயற்சிக்கும், தரைப்படையை உள்ள அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்றவர் என்ன சொல்றாருன்னா, இது எங்களுக்கு ஒரு வரலாற்று வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறது, சந்தேகத்துக்கு இடமில்லாமல் மோசமான விளைவை இஸ்ரேல் சந்திக்க போகிறது அப்படிங்கிறாரு. எல்லாம் கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்கல்ல, அவங்க உடைச்சுக்கிட்டு உள்ள வந்தாங்கன்னா தெற்கு லெபனான் தான். தெற்கு லெபனானுக்குள்ள நுழைய ட்ரை பண்றீங்க, நீங்க நுழையணும், நுழைஞ்சாதான் எங்களுக்கு ஹிஸ்டாரிக் சாய்ஸ் ஒன்று கிடைக்கும், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகிறது. அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சா நீங்க வரலாற்றில் மறக்க முடியாத அடியை வாங்க போறீங்க அப்படிங்கிறாரு. அதுக்குரிய தயார் நிலைகள் எல்லாம் நாங்கள் தெளிவாக தான் எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறவர். அதனால தான் யுத்தத்துக்கு வாடா வாடா வாடான்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. 11 மாசமா இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு அவருடைய உரையை முடிக்க, இதெல்லாம் அவர் சொன்ன செய்திகள், இன்றைக்கு உரையை முடிக்கும் போதும் திரும்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்கள் எக்காரணம் கொண்டும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு அளிப்பதையோ பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது அட்டாக் பண்ணுவதையோ நிறுத்தவே மாட்டோம் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறவர். என்ன சொல்றாருன்னு கேட்டா, செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் லெபனான் மீது நீங்கள் நடத்திய இந்த பேஜர் அட்டாக்குகளுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு பதிலடி கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரேலுடைய குடியேற்றவாசிகள் வடக்கு இஸ்ரேலில் வந்து திரும்பவும் வாழணுங்கிற கனவுகள் இருந்தா அதை கனவாவே வச்சுக்கிறீங்க, அது நனவாக மாறாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லி இன்றைக்கு தன்னுடைய பேச்சை முடித்திருக்கிறார். அதே நேரத்தில் கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாத் இப்னு கலீஃபா பல்கலைக்கழகத்தினுடைய பொது கொள்கைகளுடைய பேராசிரியராக இருக்கிற ஆய்வாளர் சுல்தான் பரகாத் என்கிறவர்கிட்ட அல் ஜசீரா இந்த ஹசன் நஸ்ருல்லாவுடைய ஸ்பீச் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன, ஆய்வாளர்கள்ட்ட முதல்ல போய் கேட்பாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆய்வாளர் சுல்தான் பரகாத் மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னு சொன்னா, லெபனானுடைய போராளி குழுக்கள் பதிலடி கொடுக்கும் என்பது ஹசன் நஸ்ருல்லாவுடைய பேச்சில் திட்ட தெளிவாக தெரிகிறது. ஆனால் எப்படியான பதிலடியை எப்போது கொடுக்க போகிறார்கள் என்பதை அவர் ட்விஸ்டாக வைத்திருக்கிறார். அவர் அதிலே குறிப்பிடவில்லை. ஆனால் நிச்சயமாக பதிலடி கொடுப்பார்கள் என்பது மட்டும் அவருடைய பேச்சை பார்த்தால் திட்ட தெளிவாக தெரிகிறது. ஏன்னா இதுக்கு பதிலடி கொடுக்கல என்று சொன்னா அவர்களுக்கு மான பிரச்சனையாக அவமானமாக மாறிவிடும் என்பதால் கண்டிப்பாக அவர்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்பதை சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் என்ன இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த பேச்சுக்கு நடுவில் லெபனான் எல்லையிலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்த 2 ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பேர் விவரத்தோடு இஸ்ரேலே அதை ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு இதுவரைக்கும் 7 தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இறுதியாக அல் மரிஜ் என்கிற ராணுவ தளத்தை தாக்கியதுகளில் 8 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள், படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இந்த
ஹசன் நஸ்ருல்லாவுடைய பேச்சுக்கும் ஹசன் நஸ்ருல்லாவுடைய பதிலடிக்கும் லெபனானிய குழுக்களுடைய பதிலடிக்கும் தொடர்ந்து நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு ஹசன் நஸ்ருல்லாவுடைய பேச்சில் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள். ஆனால் கண்டிப்பாக பதிலடி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எப்படி எந்த நேரத்தில் எந்த வகையான பதிலடியை கொடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக லெபனானிய குழுவை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பயங்கரமான ஒரு ஆயுத பிரிவாகத்தான் அவர்களை சொல்லுவார்கள். 2011ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டுகளில் அமெரிக்காவையே விரட்டி அடித்த ஒரு கூட்டமாக அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அமெரிக்காவினுடைய ஐசன்ஹோவர் கப்பல் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். 2011 பகிரங்கமாகவே லெபனானிடத்தில் தோல்வியை ஒப்புக்கொண்டிருந்தது இஸ்ரேல். கிட்டத்தட்ட 14,000க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை அவர்கள் அந்த நேரத்தில் ஏவி இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது அதை விட அதாவது பட்டு பயங்கரமான நிலையில் அவர்கள் தயாராக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக பதிலடி கொடுப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அத்தோட இன்னொரு விவகாரம் என்னன்னா, இந்த தாக்குதலால லெபனானுக்குள்ள பிரச்சனை வரும், அப்படி வரும் இப்படி வரும் எல்லாம் இஸ்ரேல் எதிர்பார்த்தாங்க. அது ஒன்றும் கிடையாது. லெபனானிய மக்கள் எப்பொழுது லெபனானிய போராளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதையும் இதன் மூலமாக காட்டியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் சுதந்திரமானவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான கோரிக்கை, பிரார்த்தனை, துஆவாக இருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக 5 நேர தொழுகைகளிலும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராகவும் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள். தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.